ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். இந்த மனசு அவரையே பற்றி கொண்டிருக்கணும், உம்மையே நம்பி இருக்கிறபடியா. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, whose mind is stayed on you. வாடகைக்கு தங்குற மாதிரி இல்லை, நிரந்தரமாக உம்மிலே தங்கியிருக்கிறது. உம்மை விட்டு அந்த மனசை எதுவுமே பிரிக்க முடியாது. மற்றதெல்லாம் விட்டு பாருங்க, ஆண்டவரை விட்டு நம்ம மனசை பிரிக்க முடியலன்னா மற்ற கவலை பிரச்சனை எல்லாத்த விட்டும் ஆண்டவர் நம்ம மனசை பிடுங்கி எடுத்துருவார். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அங்கே ஹீப்ரூவில் 2 வார்த்தை, சமாதானம்னா ஷாலோம், பூரணம்னாலும் ஷாலோம். 2 தடவை வார்த்தை அங்கே வருது, ஷாலோம் ஷாலோம் அப்படின்னா பூரண சமாதானம், சமாதானம், நிறைவான சமாதானம். நிறைவான சமாதானத்துடன் என்ன செய்வீர்? இது எப்படிப்பட்ட சமாதானம்னா, இது புல்டோசர் மாதிரி, இது ரோட் ரோலர் மாதிரி. கர்த்தர் கொடுக்குற அந்த வெளிப்பாடு நமக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை காரியங்களையும் அடித்து நொறுக்கி மலையெல்லாம் உடைச்சி தள்ளி பாதையை உண்டு பண்ணும். ஏசாயால சொல்றார்ல, மலைகளிலே வழிகளை உண்டாக்குவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார்.